வணக்கம். இன்றைக்கி கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது இந்த வாரம் குக் வித் கோமாலில் அஸ்வின் பண்ண கர்ட் குருமா தான். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ரொம்ப சிம்பிள், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுக்கு முதல்ல பேனை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, அடுத்து ஒரு சின்ன துண்டு பட்டை, அடுத்து ஒரு அன்னாச்சி பூ ஒன்று, 3 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ அடுத்து ஒரு ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும், பட் கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ஏன்னா நம்ம கர்ட் குருமா அப்படிங்கிறது ஒயிட் கலரில் இருக்கணும். ஸோ அதனால் கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது ஓரளவு ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்து ஒரு கேரட்டை கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. 8 பீன்ஸ், ஒரு சின்ன உருளைக்கிழங்கு. ஸோ லைட்டாக ஆயிலே ஃப்ரை பண்ணிடுங்க. ஸோ அடுத்து வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் வரைக்கும் கலர் சேமாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் ஓவர் குக் ஆகிடவும் கூடாது. ஸோ அது மாதிரி குழஞ்சி போயிடக்கூடாது. கலர் இதே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வெஜிடபிளை குக் பண்ணிடலாம். ஸோ ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. ஸோ இது வேகிற நேரத்தில் நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தேங்காய், அதோட ஒரு இஞ்சி துண்டு, 2 பூண்டு, அடுத்ததாக முந்திரி பருப்பு 15 எடுத்திருக்கேன் நான். ஸோ அடுத்து கசகசா 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், ஸோ அடுத்து பொட்டுக்கடலை 1 ஸ்பூன். ஸோ அவ்வளோதான். இதை எல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம், தேங்காய் பேஸ்ட்டு. ஸோ சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் ரொம்ப குழையும் இல்லை, அந்த கலர் மாறாமல் அப்படியே இருக்குது. ஸோ இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து காரத்துக்காக நான் இன்றைக்கி ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போடுறேன். ஸோ இதை ஃபஸ்ட்டே போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் இந்த டைமில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா அரைக்கிறப்ப சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணுங்கள். ஸோ இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், லைட்டாக கொதி வருது. கலர் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே இருக்குது. ஸோ இவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ சிம்மில் மாற்றிட்டு ஒரு 1/2 கப் தயிர் மட்டும் ஆட் பண்ணிடுங்க. நம்ம தேங்காவோட பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சதுனால தயிர் ஒரு மாதிரி திரியாக போகாது. ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் சிம்மில் வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் தயிர் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் 1 to 2 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணால் போதும். மூடி போட்டு குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கர்ட் குருமா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ க்ரீமியாக, இவ்வளோ பார்க்குறதுக்கே ரொம்ப யம்மியாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியதான். ஸோ ஒரு ஈஸியான குருமா ரெசிபி. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ.